சரி, மார்க் 16:16 பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் தான் ரட்சிக்கப்படுறான். விசுவாசிக்காமல் ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். சேராமல் இருந்ததுன்னா அவன் உண்மையாக ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் பெற்றுட்டா ரட்சிக்கப்பட்டுட்டான்னு கணக்கு போட்டுறது அல்ல. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் தான் ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். அப்போஸ்தலர் 22:16. சவுல் பவுலாக மாறும் பொழுது அனனியா ஞானஸ்தானம் கொடுக்குறாருல, அந்த இன்சிடென்ட். விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. முதல்ல சவுல பவுலா கிட்ட உடனே என்ன பண்றாரு? முதல்ல அவருக்கு ஞானஸ்தானம் தான் கொடுக்குறாரு. இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு பவுல். இயேசுக்கு அகேன்ஸ்டா இருந்தவர், இயேசுவை துன்பப்படுத்துகிறவரா இருந்தாரு. அனனியா வராரு, அவருக்கு ஜெபம் பண்ணோடனே கண்ணு திறக்கப்படுது. அடுத்தது என்ன பண்றாரு? இப்பொழுது நீ ஏன் தாமதம் பண்ற? உடனே போய் எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு. ஆமென். ஸோ அப்போ பவுல் உணர்ந்து முதல்ல ஞானஸ்தானம் பெற்றுட்டு தான் பவுல் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறார். முதல்ல உள்ள வந்த உடனே இயேசு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முதல் படி ஞானஸ்தானம். இது கிளியரா இல்லைன்னா கிளியரா இருந்து தான் ஆகணும். 1 பேதுரு 3:21. இது உடன்படிக்கைன்னு சொல்றாரு. உடன்படிக்கைன்னா என்ன? திருமணத்துல கணவன் மனைவிக்கு உடன்படிக்கை பண்றாங்க. இனி வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கிறேன், வாழ்நாளெல்லாம் எனக்கு நீ சொந்தம், நான் கூட இருப்பேன் இன்பத்திலும் துன்பத்திலும். உடன்படிக்கை. அது போல தேவனோட நம்ம பண்ற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். இது உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொல்றாரு. இயேசு மேல விசுவாசம் வைத்து ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவரோட அவன் உடன்படிக்கை பண்ணவில்லைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு குழந்தை மனம் திரும்ப முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? குழந்தை விசுவாசிக்கவும் முடியாது, மனம் திரும்பவும் முடியாது. அப்போ குழந்தை மனம் திரும்பவும் விசுவாசிக்க முடியாது. இது ரெண்டுமே பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? வேதத்துக்கு முரணான ஞானஸ்தானம். ஞானஸ்தானமே இல்லை.